உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பயிற்சி அது. ஏன்னா உச்ச குருவாக அவர் கடகத்துக்கு வராரு. இந்த குரு பயிற்சியால் சிம்மராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, இதனால் என்ன நன்மைகள் அடைய போகிறீங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி 26வது வருடம் இந்த வருஷத்தில் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக நிற்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மீண்டும் ஜூன் 2027 ஜூன் 26ஆம் தேதி வரைக்குமே இதே இடத்துல தான் இருக்க போகிறார். ஒரு வருஷத்துக்கு இந்த குரு இந்த இடத்துல இருந்து உங்களுக்குண்டான பலன்களை தரப்போகிறான்றது தான் இங்கே உண்மை. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போதே பார்த்திங்கன்னா இவர் ஒரு யோக நிலையில் தான் பயிற்சி ஆகிறார். ஒரு புறம் பார்த்திங்கன்னா ராகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கிறாரு. அப்படியே வரிசையாக பாருங்கள், ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியோட, ரிஷபத்தில் சூரியன், அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சுக்கிரனும் ப்ளஸ் புதனும் ப்ளஸ் அடுத்தது அப்படியே கடகத்தில் உச்ச குரு, அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் சிம்மத்தில், அப்படி வரிசையாக நிற்கக்கூடிய ஒரு கால அமைப்பு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கடகத்துக்கு இருந்து மீண்டும் சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார். அவர் ஜஸ்ட்டு ஜூன் 2ஆம் தேதி வந்துட்டாலும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 31ஆம் தேதி அவர் பயிற்சியாகி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்துடுவார். சிம்மத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். மீண்டும் பார்த்திங்கன்னா அவர் பயிற்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜனவரி 24ஆம் தேதி நிற்பார். அப்போ இப்படி ஒரு நிலை இந்த இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இவர் யோக நிலையிலேயே இந்த இடத்துல நிற்கும்போது மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும். உங்களுக்கு நல்லா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மைகள், ஒரு நல்ல உற்சாகமான ஒரு நிலை உங்களுக்கு நீடிக்கும். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி நம்மளுடைய நாட்டுக்கே ஒரு நல்ல மேன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இது இருக்க போகுது. அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ குரு நல்லதை தரப்போகிறாரு. அப்போ அந்த நல்லது சிம்மத்துக்கு, ஏன்னா இவர் சந்திர பகவான் வீட்டில் இருக்கிறார். அப்போ சூரிய பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பக்கம் அஷ்டம சனியில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, கண்டக சனியில் அதை விட பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. கடந்த உண்மையை சொல்லணும்னா 4-5 வருஷமாகவே உங்களுக்கு பலவித பாதிப்புகளை நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட பாதிப்புகள், எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்கலை, எவ்வளோ வாங்கினாலும் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை. நாம் என்ன கஷ்டப்பட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கார்னர் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஏன் தன் விரலை தன் கண்ணை குத்துற மாதிரி குடும்பமே சில நேரங்களில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்குரியவங்களே நமக்கு நம்மளை புரிஞ்சிக்கலை அப்படின்ற மாதிரியான பல பிரச்சனைகளை சந்தித்து நிற்கக்கூடியவங்க சிம்மராசி தான். அப்பேற்பட்ட சிம்மராசிக்கு அவங்களுடைய குணாபிஷேகங்களே சொல்லணுன்றது எப்படின்னா, என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க. அதே நேரத்தில் உண்மையாக உழைச்சி பாடுபட்டு தன் உழைப்பால் தான் வளரணும்னு நினைப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நேர்மையாக செயல்படணும். குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவங்கன்னா இவங்க தான். ஆரம்பத்தில் இருந்தே அந்த குடும்பத்துக்காக பலவித மாற்றங்களையும் மாறுதல்களையும், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை, எந்த இடத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்யக்கூடியவங்க சிம்மராசி என்பர்கள். அதுவும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஒன்று திட்டமிட்டிங்கன்னா அது செயல்பட்டுருவீங்க. தலைமை பண்பில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய அதிகபட்சமானவங்க இவங்க தான்.
இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் உச்சக்கட்ட இடத்துல நின்று அந்த இடத்துல மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு ஆச்சரியப்பட கூடிய அளவுக்கு பார்த்ததும் சல்யூட் அடிக்கிற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நிற்கக்கூடியவங்களும் சிம்மராசி என்பர்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு பலமான ராசி என்பர்களுக்கு இந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி இதெல்லாம் பலவிதமான துன்பங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சில நம்பிக்கை துரோகங்கள், ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையோடு செஞ்சு அவங்களுக்காக வாங்கி கொடுத்த பணம் எல்லாமே பார்த்தா இன்றைக்கி மோசடியாகி இன்றைக்கி அதுக்கு வாங்காத கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற அளவுக்கு இதனால் குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களும் அந்த சிம்மராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி உச்சகுரு பார்வை எந்த இடத்துல விழுதோ அந்த இடம் உங்களுக்கு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் விழுது. 4ஆம் வீடுன்றது என்ன? விருச்சகம். அந்த விருச்சக ராசியில் விழும் பொழுது உங்களுக்கு அந்த 4ஆம் இடம் பலம் பெற போகுது. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட் ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாமல், ரொம்ப நாளாக வீடினுடைய ஒரு அமைப்புகளோ இல்லை கட்டின வீடு பாதியில் நிற்கிது, ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சி அதை வாங்க முடியல, நமக்குன்ட்டு ஒரு இடத்த உருவாக்கணும்னு நினச்சேன் முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு அமையும். அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி கட்டின வீடு, வாங்கின வீடு, லோன் போட்டு வாங்கிட்டேன், பட் அது கட்ட முடியாமல் என்னை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை தக்க வச்சுக்குவீங்க. உங்களுடைய தொழில், வேலை எல்லாமே உங்களுக்கு பெருக போகுது. ஏன்னா இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அப்போ அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடின பாரங்களும் கடின மன உளைச்சல்களும் நீண்ட நாள் மன வேதனைகளும் கடன் சுமைகளும் உங்களை விட்டு அப்படியே விலகிடும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கனெக்ட் ஆகிடும். டக்குன்னு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வரும். அது உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், உங்களுடைய தொழில் உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு போயிடும், நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சடனாக உங்களுக்கு கை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டக்குன்னு கை கொடுத்துரும். அந்த மாதிரியான அமைப்புகள் இது கொடுக்கும். அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக இது பார்க்கக்கூடிய இந்த குரு பார்க்கக்கூடிய இடம், அது அடுத்த பாவகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் பாவகத்தை பார்க்குறார். 6ஆம் பாவகத்தை குரு பார்த்தாலே அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு விலகுவாங்க. எதிரிகளாலேயே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். கடந்த காலகட்டங்களில் எங்கெங்கெல்லாம் குடைச்சல் வந்ததோ அந்த குடைச்சல் எல்லாமே உங்கள்கிட்ட விலகிடும். செஞ்ச வேலையில் எப்போவோ செஞ்ச ஒரு சில பிரச்சனைகள் இப்போ பெரும் தலைவலியாக வந்து நிற்குதேன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அது அப்படியே சால்வ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் அழகாக முடிச்சிடுவீங்க. இத்தனை நாளாக அது முடித்து கொடுக்கறதுக்குள்ளே சம்மந்தம் இல்லாதவங்க அந்த வாய்ப்புகளை அடைஞ்சிட்டாங்க, ஆனால் என்னால் அது நெருங்க முடியலையே நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்கும். டக்குன்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மற்றவங்க பார்வங்க மேலே விழும். உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்குண்டான முயற்சிகள் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இது எப்படின்னா, தெய்வத்தினுடைய முழு பிரகாசமும் முழு பார்வையும் உங்கள் மேலே, அந்த தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சா அது எப்படி இருக்குமோ அந்த அமைப்புகளில் எல்லாம் நடக்க போகுது. அதுலேயும் 6ஆம் பாவத்தில் சத்ரு, நோய் சம்மந்தப்பட்ட இடம், தீராத பிரச்சனை, உடல் ரீதியில் ரொம்ப நாள் உபாதைகளோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ அதிலிருந்து அப்படியே வெளியில் வருவீங்க. அதிலிருந்து டோட்டலாக சேஞ்ச் கிடைச்சிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் பாவம் இன்னும் அடுத்தது என்ன நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எது இருந்தாலும் சரி, நீங்கள் செய்துட்ருக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் சார்ந்த உங்களுடைய வேலையாட்கள், பார்ட்னர்ஷிப், அப்புறம் குடும்ப ரீதியில் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் இத்தனை நாளாக தடைகளாக இருந்தாங்களோ தடைகள் எல்லாம் உங்களுக்கு நட்புகளாக மாறி எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் பார்வை விழக்கூடிய இடம் நான் முதலேயே சொன்ன மாதிரி 4ஆம் இடம். தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். தாய் வழி உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட், நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் வாங்கின இட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல விழுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டு இத்தனை நாளாக நீங்கள் எடுத்த முடிவுகளும் செய்த வேலைகளும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குழப்ப நிலையில் இருந்துட்டாலும் இப்போ நீங்கள் தெளிவாக நீங்கள் இறங்கி செயல்பட போகிறீங்க. நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை அழகாக கொண்டு வந்து முடிக்கிற ஸ்டேஜில் முடிக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது முடிஞ்சால் எல்லா ரூட்டும் கிளியர் ஆகிடும். ஆனால் அது முடியலையே
முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ அழகாக உங்களுக்கு வந்து டக்குன்னு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். திடீர் நட்புகள் உங்களுக்கு உதவும். அந்த நட்புகளால் பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதையும் நீங்கள் சந்திப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளோடு போய் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி இன்றைக்கி வந்து ஓகே நம்ம நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்கலாம், இன்னும் பெரிய லெவலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலான்னு நினச்சவங்களுக்கு திடீர்னுட்டு தேவையில்லா குழப்பங்களால் வேலை ரீதியிலையும் தொழில் சார்ந்த ரீதியிலையும் தன்னோட இத்தனை நாளாக இருந்தவங்க, தனக்குரியவங்க, தனக்கு வேண்டியவங்க, இவங்க தான் எல்லாம் நினச்சவங்க நம்மளை விட்டு பிடிச்சவங்க வெளியில் போயிட்டாங்களே, நம்மளை விட்டு விலைக்கு போயிட்டாங்களேன்னு ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த மன வருத்தத்தை எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்களோட வந்து சேருவாங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ஸ்டன் ஆகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ நல்லா இருக்க போகுது. அவ்வளோ அழகாக நீங்கள் பூர்த்தி பண்ண போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகிறாங்க. இதனால் கை கொடுக்கலையே, அவங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் அது பிரேக் ஆகுது, அவங்களால ஒரு நல்ல ஒரு 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 வருமானத்தை கொடுக்க முடியல, நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினச்சவங்களுக்கு அந்த ஒரு பலம் இல்லையேன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அவங்க ஸ்டாண்டர்ட் ஆக போகிறாங்க. வேலையில் ஒரு மாற்றங்கள், தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி எல்லாமே கிடைக்க போகுது. ஆல்ரெடி பிள்ளைகளுக்கு பார்த்து செய்த திருமண வாழ்க்கை வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு உண்டான ஒரு நல்ல அழகான வழியும் தேர்ந்தெடுத்து பேச்சுவார்த்தையில் சரி பண்ண போகிறீங்க. அவங்க பிரச்சனையை அழகாக நீங்கள் டேலி பண்ணி விட போகிறீங்க. நல்ல பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு உண்டான ஒரு எல்லா தேவைகளை பூர்த்தி பண்ணி இன்றைக்கி நல்ல தகுதியோடு அவங்க நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கை தடையாயிட்டே இருக்கே, என்ன மூவ் பண்ணாலும் இப்போ அப்போன்னு ஆகுது, எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகுது, ஏன் எதனால் அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து கைக்கூடி வரப்போகுது, ரொம்ப கிளிக் ஆக போகுது. பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் வந்து பிள்ளைகள் மேலே ஒரு ஃபோக்கஸ், ஒரு பார்வை அவங்க மேலே இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன ஏதுன்றதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனத்தோடு அவங்களும் வண்டி வாகனங்களில் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்கள நம்பி நானாச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. உறவினர்கள் ரீதியில் ஓரளவுக்கு லிமிட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப நெருங்கினீங்கன்னா சங்கடங்கள் வந்துடும். அதை கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருக்கிறவங்க மீண்டும் இணைந்து வாழ்கிறதுக்கு உண்டான உங்கள் பிரச்சனைகளை தீர்ந்து குடும்ப அமைதியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இப்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம முருகர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்செந்தூருக்கு ஒரு போய் அங்கே வழிபட்டுட்டு வந்தால் போதும். உங்களுக்கு வந்து ஏன்னா குரு பகவானின் ஆதிக்கம் அங்கே ரொம்ப அதிகம். அது உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். இதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் தெய்வ வழிபாடுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகும். அவ்வளோ சிறந்த மேன்மைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதனால் மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீண்ட நாள் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது. திருமணமாகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க, மறுமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குமா நினச்சிங்க, இப்போ மூவ் பண்ணுங்கள், அது கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சனி பகவானை குரு பார்க்குறதுனால அஷ்டமச்சனியுடைய தாக்கம் குறையும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் செய்யக்கூடிய வேலைகளும் ரொம்ப நல்லா இருக்கும். கவலைகள் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலும் சனிக்கிழமையான கிளம்பிடிச்சிக்கிங்க, அது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாமே உங்கள் ஜாதக டீட்டெயில் அனுப்பி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி முன்பதிவு செய்து எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். 100% உங்களுக்கு எந்த வித குழப்பமும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் 3 பரலுக்கு மேலே இந்த குரு இருந்துட்டா 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த 4 கீழே 3, 2 ஒன்றா போயிடுச்சுன்னா அது ரொம்ப நெகட்டிவாக அந்த குருவுக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிடும். அவருடைய பலம் இழந்துருவார். அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.